மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம நேசல் பாலிப், அதாவது மூக்குல சதை வளர்ந்துருக்குல்ல, நிறைய பேர் மூக்குல சதை வளர்ந்துருக்கு, சர்ஜரி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணாதான் தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஆப்ரேஷன் இல்லாம மருந்துகள் மூலமா கூட சரி பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த நேசல் பாலிப் இருக்கு அப்படின்னா இது என்ன அறிகுறிகள் காட்டும், இதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் பண்ணிக்கணும், இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நேசல் பாலிப் அப்படின்னா என்ன? மூக்குல சதை வளர்ந்துருக்குது. மூக்குல சதை வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம சில அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னு பார்த்தோம்னா மூக்கடைப்பு. மூக்கடைப்புன்றதுதான் ரொம்ப பிரதானமா இருக்கக்கூடிய சிம்டம். இது மூக்கு நம்ம தூங்கிட்டு இருப்போம், பார்த்தா நைட் ரொம்ப மூக்கடைச்சிட்டு திணறிட்டு எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஆணு திணறி எந்திரிப்பாங்க. அதை வந்து ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். மூக்கு வழியா சுவாசிக்க முடியாம வாய் வழியா சுவாசிப்பாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப கொரட்டையா விட்டுட்டு இருப்பாங்க. சோ ரொம்ப அதிகமா கொரட்டை இருக்கு அப்படின்னா நமக்கு மூக்குல சதை வளர்ந்துருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். அப்புறம் பார்த்தோம்னா மூக்குல இருந்து தண்ணியா ஊத்திட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங்னுவோம், அதாவது மூக்குல இருந்து தொண்டைக்கு சளி இறங்குறது. அப்ப பார்த்தா தொண்டையிலேயே சளி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொண்டைக்கு சளி இறங்கிட்டே இருக்கும். இதை வந்து போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அது மட்டும் இல்லாம அடுக்கு தும்மலா வந்துகிட்டு இருக்கலாம். அது மாதிரி ஸ்மெல்லு, டேஸ்ட் இதெல்லாம் கூட சரியா தெரியாம இருக்கலாம். தொண்டையில அரிப்பு ஏற்படுறது, கண்ணுல அரிப்பு ஏற்படுறது, பேலட்ல அரிப்பு ஏற்படுறது, காது அரிப்பு ஏற்படுறதெல்லாம் இருக்கலாம். ஸ்டிஃப் நெக் இருக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ்டா போகும்போது பார்த்தோம்னா டபுள் விஷன் கூட தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க முதல்ல வந்து நேசல் எண்டோஸ்கோபி மூலமா பார்ப்பாங்க. சிம்பிளா வந்து ஒரு டார்ச் அடிச்சே இதை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு மூக்குல சதை வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத ஒரு டார்ச் அடிச்சு பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அடுத்து நேசல் எண்டோஸ்கோபி பண்ணும்போது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, சைனஸ் கேவிட்டிக்குள்ளாரெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுக்கும் போது தெரியும். இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேசல் பாலிப் இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் நமக்கு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாக்டீரியானால, வைரஸ்னால, ஃபங்கஸ்னால நம்மளோட மூக்குல மியூக்கஸ் லைனிங்னு சொல்லுவோம். அது நம்மளோட மூக்குல இந்த சைனஸ் கேவிட்டில எல்லாம் இருக்கும். இது எப்பெல்லாம் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்னால இன்ஃபெக்ட் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ல இது வீங்கிக்கும். வீங்கி கிராவிட்டி காரணமா கீழே இழுக்கப்படும், புல்லாகி ஒரு பாலிப் வளர்ச்சி மாதிரி நமக்கு தெரியும். சோ அதனாலதான் அந்த போய் அது இந்த சைனஸ் கேவிட்டியும் மூக்கையும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால மூச்சு விட முடியாம நம்ம சிரமப்படுறோம். சோ இதை வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இது ஒரு பிரைமரி காஸா சொல்றாங்க. இது இல்லாம சில அலர்ஜிஸ்னாலையும் வரலாம், ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு வரலாம், சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரலாம், டிஎன்எஸ் சொல்லக்கூடிய மூக்குல எலும்பு வளைஞ்சிருக்கும், சோ அவங்களுக்கு வரலாம், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தா வரலாம், அஸ்பிரின் அலர்ஜினால கூட இந்த நேசல் பாலிப் அப்படிங்கிறது வரலாம். சோ இந்த நேசல் பாலிப் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுல இருந்தே என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். வீட்டுல இருந்துட்டு மூக்கு ரொம்ப அடைச்சிருக்கு, நைட்டு பார்த்தா ரொம்ப நேசல் கன்ஜெஷன், மூச்சே விட முடியாம என் பையன் திணறான் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதை ஒரு நல்லெண்ணெய் விளக்குல அதை அப்படியே காட்டி அதை அப்படியே நுகர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த நேசல் கன்ஜெஷன் உடனே ரிலீவ் ஆகுறத பார்க்கலாம். 2 தும்மல் வரும், உடனே அந்த நேசல் கன்ஜெஷன் ரிலீவ் ஆயிடும். அடுத்து பார்த்தோம்னா ஆவி பிடிக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவி பிடிக்கிறது. அதுவும் நொச்சி இலை கிடைச்சிச்சுன்னா கவலையே வேண்டாம், நொச்சி இலையை போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, நல்லா போர்வையை போத்திட்டு ஆவி பிடிங்க. ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த கன்ஜெஷன் உடனே ரிலீஃப் ஆகி 2 தும்மல் வரும், மூக்குல சளியா வரும், சிந்திட்டீங்கன்னா அந்த நேசல் கன்ஜெஷன் ரிலீவ் ஆயிடும். அப்படி உங்களுக்கு நொச்சி இலை கிடைக்காத பட்சத்துல வேப்பலையும் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு ஆவி பிடிச்சிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வந்து நேசல் டிராப்ஸ் வீட்டுல இருந்தே தயார் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு வெத்தலையே சின்ன சின்னதா பிச்சு வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சுட்டோன்னே அதுல என்ன பண்ணிடணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது சின்ன சின்னதா பிச்ச வெத்தலையை போட்டுருங்க, பச்சை கற்பூரத்தை போட்டுருங்க. இதை நல்லா கூல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த மூக்குல விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த மூக்கடைப்பு நம்ம வீட்டுல இருந்தே இந்த நேசல் டிராப்ஸ், இயற்கையான வழியில தயாரிச்ச டிராப்ஸ் போட்டு நம்ம சரி பண்ணிக்க முடியும். நான் சில அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லித்தரேன். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு நேசல் கன்ஜெஷன் ரிலீவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது என்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மூக்குல இருந்து இப்படி கையை வச்சுட்டு இந்த இடத்துல வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். மோஸ்ட்லி இந்த இடத்துலதான் பாலிப் ஸ்டார்ட் ஆகும்.
இங்க ஒரு 20 கவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கண்ணுல இருந்து வந்தோம்னா இந்த கண்ண பகுதி இது வந்து மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஒரு 20 கவுண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்து நம்மளோட புருவங்கள், இங்க இருக்கக்கூடியது ஃப்ராண்டல் சைனஸ். இங்க மேலேயும் கீழேயும் ஒரு 20 கவுண்ட்ஸ் நம்ம ரெகுலரா ப்ரெஷர் கொடுத்துட்டு வரலாம். அப்புறம் இங்க எட்மாய்டு அண்ட் ஸ்பீனாய்டு சைனஸ் இருக்கு, இங்க நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம். டிஸ்டல் அக்குப்ரெஷர் பாயிண்ட்னு பார்த்தோம்னா நம்ம கையில இந்த கட்டை விரல்ல இருந்து இப்படி நேரா வந்தோம்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு 20 கவுண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்த நேசல் கன்ஜெஷன் உடனே ரிலீவ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஹோமியோபதியில அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு. கல்கேரியா கார்ப், கேட்மியம் செல்ஃப், கேலிபைக், டுக்ரியம் ஆரம்பீரம். ஸோ இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. இதை நாங்க ஹோமியோபதியில எப்படி செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து, அவங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கா, தும்மல் இருக்கா, ஸ்னீசிங் இருக்கா, அது மாதிரி அவங்களுக்கு போஸ்ட்நேசல் ட்ரிப்பிங் இருக்கா, இவங்களுக்கு பார்த்தோம்னா சிலருக்கு பார்த்தோம்னா டபுள் விஷன் தெரியும், சிலருக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்மெல்லே தெரியல டாக்டர், டேஸ்டே தெரியலன்னுவாங்க, கொரட்டை வருதுன்னுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸோட தொகுப்பும் அவங்களோட மைண்ட், அவங்களோட மென்டல் சிம்டம், இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, பயமா எடுத்துக்கிறாங்களா இல்ல அதை ஒரு கேஷுவலா எடுத்துக்கிறாங்களா, ஸோ அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஜெனரல் இதை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கான சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது இதை எளிமையா ஒரு 3 மாசத்துல சரி பண்ணிடலாம். ரொம்ப அதிகபட்சமா ஒரு 10 வருஷமா எனக்கு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணா கூட திரும்ப வருது. ஏன்னா இந்த நேசல் பாலிப் வந்து நான் ரீசெண்டா நிறைய கேசஸ் பாக்குறதுல பார்த்தோம்னா நேசல் பாலிப் வந்து என்கிட்ட வரவங்களாம் நிறைய சர்ஜரி போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் வராங்க. சோ அப்ப அந்த நேசல் பாலிப்புக்கு வந்து நாங்க மருந்து கொடுக்கும்போது சர்ஜரி 2 தடவை பண்ணிட்டேன் டாக்டர், 3 தடவை பண்ணிட்டேன், இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லுவாங்க. இத்தனையோ லட்சம் செலவு பண்ணிட்டேன்னுவாங்க. சோ இந்த நேசல் பாலிப்பை வித்தவுட் சர்ஜரி மருந்துகள் மூலமா சரியான மருந்தை தேர்வு செஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கொடுக்கும்போது 3 மாசத்துல சரி பண்ண முடியும். சோ மறக்காம உங்க வீட்ல யாருக்காவது நேசல் பாலிப் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. மறக்காம ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மறக்காம நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பக்க விளைவில்லாத ஹோமியோபதி மருந்துகள் மூலமா அறுவை சிகிச்சை இல்லாம குணம் பெறணும்னு கேட்டுக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் வேற ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.